உனை காணல் பல கோடி இங்கு வாழ்நாள் எளிதாக இங்கு வாழ் Recording in progress. சார் அறிவழகன் சார் சார் மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணிக்கங்க. நான் பேசுறது கேட்கல சார், நீங்க பேசுறது கேட்கலையே. கீழே லாஸ்டா மியூட்னு இருப்பாரு, அன்மியூட் பண்ணிட்டீங்களா? நீங்க பேசுறது வரல சார், வாய்ஸ் வரல. பேசுறீங்க, வாய்ஸ் வரல. இல்ல சார், வாய்ஸ் வரல சார். அன்மியூட்ல தான் இருக்குங்களா? சரி சரி சரி.
இல்ல சார் வாய்ஸ் கேட்கல. ஹெட்ஃபோன் போட்டிருக்கீங்களா சார்? ஹெட்ஃபோனை கட் பண்ணிட்டு டைரக்டா பேசுங்க. ஹெட்ஃபோன் எடுத்துடுங்க. இப்பயும் வரலையா சார்? வீட்ல அன்மியூட் பண்ணிட்டீங்கல்ல? அன்மியூட் பண்ணிட்டீங்கல்ல? கீழே மியூட்ல இருக்காது, அன்மியூட் பண்ணிட்டீங்கல்ல? வாய்ஸே வரலையே. இல்ல சார் வாய்ஸ் வரல. இல்ல வாய்ஸ் வரல. ஆடியோ வரல. ஆடியோ வரல சார். இப்ப கேக்குதா சார்? இப்ப கேக்குது சார். கேக்குது. சரி 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 சார். ஓகே, 3 நாள் போராடி இருக்கீங்க பாருங்க. இல்ல சார், வேலை இல்ல சார். ரைட் ஓகே சார். ஓகே, இப்ப நான் ஹெட்போன் போடுறேன். பேசுங்க. இல்ல சார் கேட்கல. ஹெட்போன் வேணா விட்டுருங்க. திருப்பியும் கேட்கலையே. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது சார், அப்படியே வச்சிருங்க. சரி சார். ஓகே, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன்னுடன். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியின் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியின் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் உதவியாளர் ராஜா காளிதாஸ் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் அறிவழகன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியின் சிலம்பரசன் அவர்களுக்கும் மற்றும் ஆசான் கண்ணப்பனை அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பனம் அவர்களுக்கும், திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியின் அறிவழகன் அவர்கள். சார் மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணீங்க சார். கீழே மியூட்ல இருக்கு பாருங்க. கேட்கலையே சார்? கேக்குதா? கேக்குது. இப்ப வாசிங்க. ரோட்டரி இறைவணக்கம். இறைவா, மனித குலத்தை படைத்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இயக்க நிறுவனரை அகத்துண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை
ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனிதத்தையும் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்ற புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான ஆதித்யம் இல்லாத எல்லோரும் இருக்கின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியர்களாக நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்போது உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி. நன்றி நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மாஸ்டர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் தலைவர் அறிவரங்கன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பனம் அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் யாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. நல்வழியை தொடர்ந்து நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் பயணிப்போம். வாழ்க வளர்த்தல். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம். பொருள் தந்து நேராக இருக்கட்டும். கண்கள் மூடிய நிலையில் நீண்ட காற்று உள்ளே மயம் கிரை நீண்ட உள்ளே பூசி நீண்ட காற்று உள்ளே ஊசி நீண்ட உட்காற்று உள்ளிருக்கு அவர் ஊசி தெரியும். நீண்ட முட்காட்டு உள்ளிருக்கு உத்தர ஊசை ஆதிமுத்தை நீண்ட மூச்சு காட்டு உள்ளிருக்கு மகர ஊசை ஆனந்தம் தெரியும். ஒரு அழகான மூச்சு காட்டு மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்த நிகழ்வாக கைத்தட்டல் பயிற்சி மற்றும் ஆசன பயிற்சி. கைத்தட்டல் பயிற்சி போயிடலாம். கைகளை வச்சு வச்சுக்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10 அடுத்து விரல்கள் பின்புறமா தட்டப்படும். 1 2 3 4 5 6 7 8 9 10 விரல்கள் பகுதி 1 2 3 4 5 6 7
8, 9, 10. அடுத்த கை பார்த்துக்கலாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. விரல்கள் பகுதி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. மூச்சுக்காற்று, பிராணமான மூச்சுக்காற்று மெதுவாக மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து விரல்கள் பகுதி விரிச்சு வச்சுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. opposite. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்ததாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே opposite. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்ததாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்ததாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்ததாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்ததாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்ததாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உங்களுக்கு மெதுவாக வெளியிடுங்க. அடுத்ததாக ஆசன பயிற்சி போயிடலாம். கால்கள் நீட்டிக்கலாங்க. இதுல வீட்டுல ரெகுலரா செய்யக்கூடிய ஆசனங்களிலே குடல் பகுதி கழிவு நீக்கத்துக்கு ஒரு ஆசனா, மூக்கடைப்பு திறக்கிறதுக்கு, லங்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ரெகுலரா இது வீட்டுல செய்யக்கூடிய ஆசனா. நீங்க எப்பவும் ரெகுலரா செய்யக்கூடிய ஆசனா இது. வஜ்ராசன நிலைக்கு வந்துடலாம். எல்லா ஆசனங்களுமே வயிறு காலியா இருக்கையில மட்டும்தான் செய்ய முடியும். இந்த வஜ்ராசனம் மட்டும் நீங்க எப்ப வேணாலும் போட்டுக்கலாம். நீங்க சாப்பிட்டா போட்டுக்கலாம், படுக்கையில போட்டுக்கலாம். ஜீரணத்துக்கு வழிவகுக்கும் இந்த வஜ்ராசனா. உங்களோட இடுப்பு பகுதி குதிகால் பகுதியில இருக்கும். கைகளை நல்லா பின்னாடி புடிச்சிடுங்க. புடிச்சிட்டு நீண்ட மூச்சு காற்று வெளியிட்டோம். மூச்சு காற்று வெளியிட்டவாறு நம்மளுடைய முதுமை தலை போகுது. குனிந்த நிலையில் இயல்பான சுவாசத்திலிருந்து மூச்சு எங்கேயுமே பிடிக்க வேண்டாம். அப்படியே மூச்சு இழுத்துட்டே மேல வரும். மூச்சு காற்று வெளியிடுறோம். அடுத்து நுரையீரல் விரிவதற்கான பயிற்சி. கைகளை நல்லா பின்னாடி கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு நீண்ட மூச்சு காற்று ஊற்றிக்கிறோம். அப்படியே மூச்சு காற்று வெளியிட்டவாறு நம்மளுடைய மூச்சு தரைக்கு போகுது. அப்படியே கைகளை கோர்த்து மேல உயர்த்திக்கோங்க. ஷோல்டர் லெவல் உயர்த்திக்கோங்க. முன்னாடி இருங்க. இயல்பான சுவாசத்துல இருங்க. அப்படியே கைகள் மெல்ல எடுத்து போகுது. மூச்சு விட்டுட்டே மேல வரும். எந்த மூச்சு காற்று வெளியிடுறோம். அடுத்து ஆதிமுத்திரை வச்சுக்கலாங்க. நம்மளுடைய தொப்புள் பகுதிக்கு கீழே அடி வயிற்று பகுதியில நீண்ட மூச்சு காற்று வெளியிடுறோம். மூச்சு காற்று வெளியிட்டவாறு நம்மளுடைய மூச்சு
இந்த நிலையில் இயல்பான சுவாசத்தில் இருங்க. மூச்சுக்கிட்டே மேல வரும். மூச்சு காற்று மெதுவாக வெளியிடும். கழிவு நீக்க உறுப்புகள் கூடுதலான பயிற்சி நாம் முடிச்சிட்டோம். இப்ப இறைப்பையும் கல்லீரலும் தூண்டுதலுக்கான பயிற்சியை செய்ய போறோம். நம்மளுடைய தொடை பகுதி வச்சுக்கோங்க. அடிவயிறு பகுதியில வச்சிருக்கோம். இப்ப தொடை பகுதியில வெளியில இருக்காதீங்க, உள் பகுதியில வைங்க. நீண்ட மூச்சு காற்று உள்ள இழுக்கிறோம். அப்படியே மூச்சு காற்று வெளியிட்டவாறு நம்மளுடைய மூச்சு கரெக்ட் போகுது. அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல மெதுவாக அடுத்ததாக பூனையாசனம். கால் முட்டிக்கு கைகளுக்கு இடையே ஒரு அடி இருக்கட்டும். அப்படியே முதல் சென்று மூச்சு காற்றை உள்ளிட்டவாறு தலைப்பகுதி மேல வந்து புது தண்டு வளர்ந்துருக்கு. மூச்சு காற்று வெளியிட்டவாறு தலைப்பகுதி கீழே போகுது. புது தண்டு மேல வருது. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது லாஸ்ட் இயல்பான சுவாசத்தில் இருந்து மேல வரும். கால்கள் நீட்டினது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆசனத்தை ரிலாக்ஸ் பண்ணிட்டு கால்கள் நீட்டினது. அடுத்ததாக பட்டர்ஃப்ளை. நம்மளுடைய கழிவு நீக்க உறுப்புகள் தூண்டுதலுக்கான பயிற்சி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு பகுதி தொடை பகுதியில் உள்ள தேவையில்லாத சதைகளை குறைக்கும். உங்களுக்கு கிட்டெழுத்து வைக்கும் போதே தெரியும் நரம்பெல்லாம் இழுத்து பிடிக்கிறது. இந்த இடத்துல தேவையில்லாத சதை இருந்துச்சு அப்படின்னா இழுத்து பிடிக்கிறது, வலி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. கைகளை போட்டு கால் பாரத்தை பிடிச்சுக்கிறோம். அப்படியே அசைவு கொடுக்குறோம். அப்படியே நம்மளுடைய இரு கைகளால நம்மளுடைய கால் முட்டி பகுதி பிடிக்கிறோம். பிடிச்சு நல்லா முடிந்த வரைக்கும் தரையில் நல்லா அழுத்தி பிடிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியிடுங்க. மீண்டும் கால் பகுதியை அப்படியே கைகளை கோர்த்துட்டு கொஞ்சமா முன்னாடி வச்சுக்கோங்க. ஒரு அடி முன்னாடி வச்சுட்டு நீண்ட மூச்சு காற்று உள்ள இழுக்கிறோம். மூச்சு காற்று வெளியிடுவாரு நம்மளுடைய மூக்குணி கால் கட்டை விரல் பகுதிக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. காற்று உள்ள இழுத்தவாறு அப்படியே மேலும் எடுத்து மூச்சு காற்று வெளியிட்டோம். நாம் இப்படி அழுத்தும் போதும் சரி, கீழே குனியும் போதும் சரி, தொடைப்பகுதியில் இழுத்து வலி வர்றதெல்லாம் நமக்கு தெரியும். மறைஞ்சிரும்.
கால்களுக்கு ஓய்வு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கோமுகாசனம். பசுவோட முகம் மாதிரியே அந்த ஷேப்ல இருக்கிறதுனால இது கோமுகாசனம். வலது கால் மேல, இடது கால் மேல சைடுல இழுத்து வச்சுக்கோம். நம்மளோட இடுப்பு ஒட்டி சைடுல இழுத்து வச்சுக்கோம். இரு கைகளும் இரு கால் பாதம் உள்ளங்காலம் கட்டை விரல் உள்ளங்காலம் பிடிச்சிருக்கு. உள்ளே இருக்கிறோம். உடைய மூக்குத்தி கால் முட்டிக்கு வருது. குட்டியிலே வச்சுக்கலாம், குட்டி விட்டு தள்ளியும் வச்சுக்கலாம். அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல வரும். எடுத்து மூச்சு காற்றை வெளிவிடுறோம். எந்த கால் மேல போட்டிருக்கோமோ அந்த சைடு இருக்கிற கைகளை மேல உயர்த்திக்கலாம். வலது கை மேல உயர்த்திக்கலாம். இடது கை பின்னாடி கொண்டு போய் நல்லா கோர்த்து பிடிச்சுக்கோங்க. முழுமையா கோர்த்து பிடிக்கணும். கோர்த்து தலைப்பகுதி நேரா இருக்கட்டும், கைகளும் நேரா இருக்கட்டும். இந்த வரைக்கும் கண்கள் இமைக்காம வச்சுக்கோங்க. ஒரு 10 வினாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கால்கள் நீக்கலாம். அடுத்த கால் மாத்தி போட்டுக்கலாங்க. இடது கால் வலது கால் மேல இருக்கு. சைடுல எடுத்து வச்சுக்கிட்டோம். முடிந்த வரைக்கும் எவ்வளவு முடியுதோ அந்த அளவு சைடுல எடுத்து வச்சுக்கிறது நல்லது. நம்மளுடைய இரு கைகளும் கால் கட்டை விரல் உள்ளங்கால பிடிச்சிருக்கு. காற்று வெளியிட்டவாறு மூச்சுக்கிட்டே மேல வரும். எதிர்கால மேல இருக்கு. மேல கேட்கும். கைகள் பாதம் சேர்த்து இருக்கு. தலைப்பகுதி நேரா இருக்கு. கண்கள் 10 வினாடி வைக்காம பார்க்க போறோம். 1 2 3 4 5 6 7 9 10. ஓய்வு. அப்படி கால்கள் உள்ளமே ஒரு ஆழமான காற்று மெதுவாக விடுங்க. நானும் சீராக்கலாம். முதுகுத்தண்டு நேரா இருக்கும்போது கால்கள் நீக்கி வச்சுக்கோங்க. இடது கால் நீக்கி இருக்கோம். வலது கால் இடது கால் தொடை பகுதியில ஒட்டியவாறு வச்சுக்கோங்க. வெளியில வைக்க வேண்டாம். கால் நேரா இருக்கணும். உடம்பு பார்த்த மாதிரி நேரா இருக்கணும். அப்புறம் கீழே புனிய முடியும். கைகளை நல்லா முன்னாடி வச்சுக்கோங்க. மூச்சு விட்டுட்டே அப்படியே கைகள் மேல கொண்டு வரும். கால் எங்கேயும் பெண்ட் ஆகாம உங்களுடைய உடம்பு பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா பிடிக்க முடியும். நம்ம கீழே குனியும் போது உடம்பு சுருக்கிட்டு குனிஞ்சிங்க அப்படின்னா கால் கட்டையில தொட முடியாது. அதனால கைகள் கீழே போகல, உடம்பு சேர்த்து கீழே போகும். அப்பதான் அந்த கட்டைகள்ல பிடிக்க முடியும். உங்களுடைய இரு கை முட்டியும் தரையில இருக்கு. உங்களுடைய முட்டுமே கால் முட்டியில இருக்கு. இது நிலையில் ஒரு 10 வினாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. மேல வரும். கைகள் மெதுவா கீழே வருது. மாத்தாங்க.
உடம்பு பார்த்த மாதிரி நேரா இருக்கு. கைகளை நல்லா முன்னாடி வச்சுக்கோங்க. மூச்சுக்கிட்டே கைகளை மேல கொண்டு வர. மேல வர. பார்த்து வெளிக்கிட்டவாறு கைகளும் உடம்பு சேர்த்து கீழே கொண்டு அப்படி கால் கட்டையால பிடிக்கிறோம். இருக்கை முட்டியும் கீழே இருக்கு. நம்மளுடைய முட்டி கால் முட்டியில இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுத்திக்கிட்டே மேல வரும். அப்படி இருக்காலும் சேர்த்து வச்சுக்கலாங்க. இது நம்மளுடைய உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளையும் தூண்டுதலுக்கான பயிற்சி, முதுகு தண்டுக்கான பயிற்சி, அத்தனை தசை நார்களும் இழுக்கக்கூடிய பயிற்சி. கால் சேர்ந்தா ஒன்னா வச்சுக்கோங்க. சேர்த்து கைகள் முடிச்சுக்கிட்டே கைகள் மேல வந்துருச்சு. இதுதான் கைகள் கீழே போகையில உடம்ப சுருக்காம முன்னாடி நீட்டி கொண்டு போனீங்க அப்படின்னா நம்மளுடைய கால் வரல ஈஸியா பிடிக்க முடியும். கால் கட்டையால பிடிச்சிக்கிறோம். அப்படி கை முட்டி தரைக்கு வந்துச்சு. நம்மளுடைய மூக்கு கால் முட்டி 1 2 3 4 5 6 7 8 9 மேல வரும். வெளிவரும். ஓய்வு. நம்ம கீழே குனியும் போது நம்மளுடைய கெண்டைக்கால் கடைப்பகுதி வழியா இழுத்து பிடிக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஓய்வு. ஒரு ஆழமான காற்று கைகளை பின்னாடி தலைப்பகுதி காட்டுக்கோங்க. நீண்ட காற்று உள்ளிடும். மெதுவா வெளியிடும். ஓய்வு. சுகாசனத்துல கொண்டுக்கோங்க. வலது கால் மேல எடுத்து வச்சு கொண்டுக்கோங்க. சுழல் மூச்சு பயிற்சி போயிடலாம். இடது கையில் முத்திரை, வலது கையில் பிரணாம முத்திரை. வலது நாசியை அடைத்து இடது நாசியின் வழியாக உள்ளிழுத்து வலது நாசியின் வழியாக வெளிவிட்டு வலது நாசியின் வழியாக உள்ளிட்டு இடது நாசியின் வழியாக வெளிவிடுகிறோம். இது ஒரு சுற்று. இதே மாதிரி 7 செய்ய போறோம்.
7 சுற்று முடிந்தது. ஒரு ஆழமான மூச்சு காட்டு. கைகளோட கண்கள் மெல்ல திறந்துக்கலாம். ஆசனங்கள்லாம் முழுமையா வரணும் அப்படின்னா உடம்புல கழிவுகள் தேங்கி இருக்க கூடாது. இந்த கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னா ஒரு வேளை உணவு பழங்களா எடுத்துக்கோங்க. அது இப்போதைய பருவகால உணவு பழங்கள் பாத்தீங்கன்னா மாம்பழம் புளிப்பு சுவையிலிருந்து இனிப்பு சுவைக்கு மாறியது. நரம் மண்டலத்தை வலுப்பெற செய்யக்கூடியது. மாம்பழம் ரெகுலரா ஒரு வேளை எடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கோப குணம், தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் எதுவுமே வராது. இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா மனசு அமைதியா இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே வராது. ஒருவேளை உணவு மாற்றிக்கோங்க. ஆரோக்கியமா இருங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. ஆசனங்களை நமக்கு அற்புதமாக வழங்கிய பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கிடைக்கிறோம். பிரிஞ்சி இலை 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அவ்வளவுதான். ஏன்னா மல்லி போட்டு சீரகம் போடலாம். சீரகம் போட்டு நான் நைட் போடலாம். ஒவ்வொன்றிலே 10 கிராம் போடலாமா? 10 கிராம் பிரிஞ்சி இலை 2 பட்டை சிறிதளவு. சரியா துளசி 4 பேருக்கு 4 போடலாம். 2 பேருக்கு 2 கிராம் போடலாம். ஏலக்காய் 3 ஏலக்காய் 3 2 பேருக்குன்னா 1, 4 பேருக்குன்னா 2 போடணும். தலைவர் ஒரு 2 நிமிஷம் இருங்க ஆடியோக்கு. ஓகே ஓகே. குடிக்கலாம். இன்னும் லைட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க சுகர் கலந்து.
செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று காற்றை எப்படி மருந்தாக மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். காற்றை எப்படி மருந்தாக மாற்றுறது தெரியுமா? மூச்சு பயிற்சி, நாடி சுத்தி, பிராணாயாமம், பஸ்திரிகா, கபாலபதி, அக்னிசார், சூசன் கிரியா, வாசியோகம், அனுலோமா, விடுலோமா. பயப்படாதீங்க, இதில் எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஏன்னு கேட்குறீங்களா? உள்ளே போகிற காற்றே நல்ல காற்று இல்லையாமா, அப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணி இப்போ என்ன கிடைக்க போகுது? அதாவதுங்க, அதுக்காக நான் மூச்சு பயிற்சி பண்ண வேண்டாம்னு சொல்லலை. நம்ம நைட்டு படுக்கிறோம் இல்லையா, சாயந்தரம் 6 மணி ஆனால் ஜன்னல் கதவு எல்லாத்தையும் அடைச்சி வச்சு கப்புன்னு கப்படிச்சு படுக்கிறோமா இல்லையா? இது ஒன்றே போதுங்க உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். சாயந்தரம் 6 மணி ஆனால் எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் எல்லாரும் என்ன பண்ணுறோம், ஜன்னல் கதவை நல்லா அடைச்சி வச்சு படுக்கிறோமா இல்லையா, வாழ்கிறோமா இல்லையா? அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தானே கதவை திறக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 10 அடி ரூமில் ஒரு 4 பேர் நைட்டு ஒரு 8 மணி நேரம் படுத்து தூங்குறதா ஒரு கற்பனை பண்ணுங்க. எல்லாத்தையும் அடைச்சாச்சு, வெளிக்காற்று உள்ளே வரல, உள்காற்று வெளியே போகலை. இப்போ என்ன ஆகும்? ஏங்க, ஒரு நிமிஷத்தில் நம்ம மூக்கு வழியாக 8 லிட்டர் காற்று உள்ளே போய் 8 லிட்டர் வெளியே வருது தெரியுங்களா? உள்ளே போகும்போது நல்ல காற்று, வெளியே வரும்போது கெட்ட காற்று. உள்ளே போகும்போது ஆக்சிஜன், வெளியே வரும்போது கார்பன் டை ஆக்சைடு. உள்ளே போது தூய்மை, வெளியே வரும்போது குப்பை. உள்ளே போகும்போது நல்லது, வெளியே வரும்போது கெட்டது. அப்போ என்ன ஆகும்? 10 அடி ரூமில் 4 பேர் நைட்டு படுத்து தூங்கினா ஒரு 8 மணி நேரம் சுமாராக தூங்குறோமா? முதல் அரை மணி நேரத்தில் அங்கே இருக்கிற எல்லா காற்றும் மூக்கு வழியாக உள்ளே போய் கெட்ட காற்றை வெளியே வருது. அப்போது மிச்சம் இருக்கிற 7.5 மணி நேரம் நாம் என்ன பண்ணுறோம்? அந்த கெட்டுப்போன, நாம் உருவாக்குன கெட்டுப்போன காற்றுல நாம் படுத்துருக்கிறோமா? அப்போ என்னாகும்? என்னாகுன்னா, மறுபடியும் கெட்ட காற்றையே சுவாசிக்கும் பொழுது உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கலைங்க. இங்கே பாருங்க, உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும், ஒவ்வொரு செல்களுக்கும் ஒவ்வொரு வினாடியும் ஆக்சிஜன் தேவை. அப்போதான் உசுரோட வாழ முடியும். அப்போதான் உடம்பு நோயை குணப்படுத்து, நைட்டு சாப்பாடை ஜீரணம் பண்ணும், நிம்மதியாக தூங்க முடியும். அப்போது நமது உடம்புக்கு தேவையான, செல்களுக்கு தேவையான காற்றை கெடுத்து விட்டு அந்த காற்றில் 7.5 மணி நேரம் நாம் படுத்து தூங்கினோம்னா நமக்கெல்லாம் 7.5 நாட்டு சனி பிடிக்குமா பிடிக்காதா? கொஞ்சம் யோசிங்க. எனவே எல்லோரும் நல்லா யோசிங்க. க்ளோஸ் பண்ண ரூமில் படுத்து தூங்குறது நல்லது இல்லைங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஏங்க நான் தான் ஃபேன் போட்டுக்கிறேனே அப்படிங்கிறாங்க. ஏங்க, ஃபேன் என்னைக்காவது கெட்ட காற்றை நல்ல காற்றாக மாற்றிருக்கா? ஃபேன் என்னைக்காவது ஆக்சிஜனை கார்பன் டை ஆக்சைடாக மாற்றிருக்கா? ஃபேன் என்னைக்காவது பிராணன் சப்ளை பண்ணியிருக்கா? ஃபேனுக்கு இதெல்லாம் தெரியுமா? ஃபேனுக்கு என்னங்க தெரியும்? ஃபேனுக்கு என்ன தெரியும்னா, இருக்கும் கெட்ட காற்றை மீண்டும் மீண்டும் சுற்றி கொடுக்க தெரியுமே தவிர ஃபேனுக்கு காற்றை சுத்தம் படுத்துவது தெரியாது. அதனால் பாருங்க, நைட்டு இந்த மாதிரி அடைச்சி வச்சு படுக்கிறது நல்லது இல்லையா? புரிஞ்சிருச்சா இல்லையா? ஆனால் சில பேர் அடைச்சி வச்சு அதில் கொசுவத்தி வேற பற்ற வச்சு தூங்குவீங்க. நீங்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஏங்க, விஷங்க, கொசுவத்தி விஷம் தானே? பாருங்க, கொசு சின்ன கொசு அன்னைக்கே செத்துருது. நம்மெல்லாம் கொஞ்சம் பெரிய கொசு, கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோதான் வித்தியாசம். இது என்னங்க அநியாயமாக இருக்குது? நைட்டு ஃபுல்லாக கொசுவத்தியில் 8 மணி நேரம் படுத்து தூங்கிட்டு ஆரோக்கியம் இல்லை அந்த நோய் இந்த நோய்னா அப்படி தான் எல்லா நோயும் வரும். யாராவது உங்ககிட்ட எந்த மருத்துவராவது கொசுவத்தியில் பற்ற வச்சு தூங்காதீங்க அப்படின்னு சொன்னாங்களா? நோய்களுக்கு பெயர் மட்டும் வச்சு அதுக்கு மருந்து கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, அதுக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. யாராவது உங்ககிட்ட உட்கார வச்சு இந்த மாதிரி காத்தோட்டம் இல்லாத இடத்துல படுக்கிறனால தான் உங்களுக்கு எல்லா நோயும் வருது, அதை சரி பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? புரிஞ்சுக்குங்க, காற்று நமக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் கெட்ட காற்றுல படுத்திருந்தா அதுலேருந்து வெளியே வந்து பகலில் நல்ல காற்று உரியறக்குள்ளேயே மறுபடியும் நைட்டு வந்துடுது, மறுபடியும் காற்று கெட்டு போயிடுதுங்க. எனவே புரிந்து கொள்ளுங்கள், அடைச்சி வச்சு படுக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைங்க. அதுலேயும் கொசுவத்தி பற்ற வச்சு படுக்கிறது நல்லது இல்லவே இல்லை. இனிமேல் இந்த கொசுவத்தி எல்லாம் பற்ற வச்சு படுக்காதீங்க, கடிச்சு சாப்பிட்டே படுத்துருங்க. ரெண்டும் ஒரே எஃபெக்ட் தான். இந்த லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட்னு ஃப்ளக்கில் சொருகிறோம் இல்லையா, இனிமேல் சொருகாதீங்க, எடுத்து குடிச்சிட்டே படுத்துருங்க. எல்லாமே ஒன்று தாங்க. என்னங்க இது அநியாயம்? விஷம், கொசுவத்திங்கிறது விஷம்.
அப்போ 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் விஷத்துல படுத்துட்டு என்ன தெல்லு இருந்தா மருத்துவத்தை குறை சொல்வீர்கள். நாம தாங்க ப்ராப்ளம், நம்மள தாங்க நம்ம சரி பண்ணணும். அதே மாதிரி இப்போல்லாம் க்ரீம் தடவிக்கிறாங்களாமா, அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. இப்படி உடம்புலாம் க்ரீம் தடவினா அது விஷம். நைட்டு ஃபுல்லாக உடம்புல இந்த மஸ்கிட்டோ கொசுவத்தியோடைய க்ரீமை தடவிட்டு படுக்கும் பொழுது உடம்பு எப்படிங்க நல்லா இருக்கும்? எனவே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 2 விஷயம் தான் சொல்கிறேன். அதாவது கொசுவத்தி பயன்படுத்தவே கூடாது. 2வது, ஜன்னல் கதவை அடைத்து வைத்து படுக்கக்கூடாது. இங்கே பாருங்க, கொசுவத்தி வாங்கவே கூடாது. அப்புறம் நான் பயன்படுத்துறது எனக்கு தெரியாது, நோ எக்ஸ்கியூஸ் நோ ஆர்கியூமெண்ட். கொசுவத்திங்கிறது வாங்கக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. 2வது, காத்தோட்டமான இடத்துல தாங்க படுக்கணும். இங்கே பாருங்க, காத்தோட்டங்கிறது ஃபேன் போட்டுக்கிறது இல்லை. காத்தோட்டங்கிறது புது காற்று உள்ளே வரணும், பழைய காற்று வெளியே போகணும். இதுக்கு பேர் தான் காத்தோட்டம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஜன்னலை திறந்து வச்சு படுக்கணும். உடனே சில பேர் கேள்வி கேட்பீங்க, ஏங்க ஜன்னலை திறந்து வச்சு படுத்தா கொசு வந்து கிடைக்கிது, என்ன செய்கிறது? அடுத்தது, சில பேர் திருட வந்துடுவா, என்ன பண்ணுறது? இந்த சவுதி அரேபியா, குவைத் போன்ற நாடுகளில் மணல் காற்று உள்ளே வருதாமா, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. குளிர் பிரதேசங்களில் குளிர் வந்துடுதாமா. இன்னொரு முக்கியமான விஷயம், மற்றவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துருவாங்க. இப்படி நிறைய சந்தேகம் இருக்கா? எல்லா சந்தேகத்துக்கு பதில் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. எல்லாத்தையும் அடைச்சி வச்சு படுத்துக்குங்க. சின்ன ஒரு விஷயம் பண்ணுங்க, செவுத்தில் வட்டமாக சின்னதாக ஒரு ஓட்டையை போடுங்க, ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டுங்க, நேர் ஆப்போசிட்டில் வட்டமாக சின்னதாக ஓட்டையை போட்டு கொசு வலையை மாட்டுங்க. இப்போ எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருங்க. இந்த ஃபேனை தட்டி விட்டால் என்னாகும்? இந்த ஃபேன் வீட்டில் உள்ள கெட்ட காற்றை வெளியே தள்ளுமா? அந்த ஓட்டை என்ன பண்ணும்? நல்ல காற்றை உள்ளே கொண்டு வருமா? கொஞ்சம் யோசிங்க. அப்போ என்னாகும்? ஒரு ரூமில், பெட்ரூமில் ஒரு பக்கம் ஓட்டையும் கொசு வலையும், இன்னொரு பக்கம் ஓட்டையும் ஒரு ஃபேனும் மாட்டிட்டு ஒரு நாள் நைட்டு தூங்கி பாருங்களேன், சுத்தமான காற்றுங்க. இது கெட்ட காற்று வெளியே போயிட்டே இருக்கும், நல்ல காற்று உள்ளே வந்துட்டே இருக்கும். மூக்கு வழியாக சுத்தமான காற்று போச்சுன்னா எல்லா செல்லுக்கும் தேவையான ஆக்சிஜனையும் பிராணனையும் கொடுத்துட்டாவே உச்சி முதல் உள்ளங்கால் வரை சுகர், பிபி, ஆஸ்மா, தைராய்டு, மூட்டு வலி எல்லா வியாதி குணமாகும். காற்றை விட ஒரு மருந்து கிடையாது. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத மருந்து காற்றில் இருக்கிறது. அதை நாம் கொடுக்காமல் ஏன் வைத்தியம் பார்க்க வேண்டும்? ஏன் உனக்கு நோய் வர வேண்டும்? எதற்காக அலைய வேண்டும்? எனவே சிந்தியுங்கள். இங்கே பாருங்க, ஒன்று ஜன்னலில் கொசு வலையை மாட்டுங்க, இல்லை கொசு வலை மாட்டி அதுக்குள்ளே போய் படுங்க. என்னமோ பண்ணுங்க, எனக்கு தெரியாது. இனிமேல் யாருக்கு ஆரோக்கியம் வேணுமோ இரவு படுக்கும் பொழுது 2 விஷயத்தை கவனிக்கணும். கொசுவத்தி பயன்படுத்தவே கூடாது. 2வது, நைட்டு ஃபுல்லாக ஒவ்வொரு வினாடியும் புது காற்றை சுவாசிக்கணும். ஏங்க இது நைட்டு படுக்கும்போது மட்டும் இல்லைங்க, ஆஃபீஸில், ஸ்கூலில், பெட்ரூமில், ஹாலில், கிச்சனில் எல்லா இடங்கள்லைங்க காற்று ரொம்ப முக்கியம். ஆனால் அதை பற்றி யாருமே இப்போ யோசிக்கிறதே இல்லைங்க. எனவே காற்றை ஒழுங்குபடுத்துங்கள், கொசுவத்தியை பயன்படுத்தாதீங்கள். மேலும் எப்பொழுதும் 24 மணி நேரமும் புது காற்று உள்ளே வந்து பழைய காற்று வெளியே போகிற ஒரு அறையில் வசியுங்கள். உங்கள் எந்த வியாதி இருந்தாலும் குணமாகி நாம் பல வருடங்கள் நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழலாம். காற்றை ஒழுங்குபடுத்துவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி ஐயா. காற்றை சுத்தப்படுத்தும் முறைகள், அதுவும் அருமையான ஒரு விளக்கம். நம்ம இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத காற்றை நாம் எப்படி வீணடித்துக் கொண்டிருக்கிறோமோ, அது சுவாசித்தல் முறையில் நாம் எப்படி சுத்தப்படுத்தி உறங்கும் பொழுதும் சரி, நாம் பகலிலும் சரி, அந்த காற்றை நாம் சுத்தப்படுத்தி சுவாசிக்க வேண்டும் என்பதை அற்புதமாக விளக்கிய ஹீலர் பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக மூச்சு பயிற்சிகளை ஒவ்வொரு கோணத்திலும் நாம் செய்தாலும் உடல் அளவில் எந்த அளவில் நமக்கு அந்த நன்மைகளையும் அதற்குண்டான பயன்களையும் நமக்கு கொடுக்கிறது என்பதை பல்வேறு கோணங்களில் நமக்கு விளக்கம் அளிக்க வருகிறார் கண்ணப்பன் ஐயா அவர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காற்றே கடவுள், காற்று புகாத வீட்டில் வைத்தியன் புகுவான் என்பது பழமொழி. காற்று புகழ அப்படின்னா அந்த இடத்துக்கு மருத்துவர் உள்ள போகணும் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ அந்த காற்றை எப்படி சீர்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 300 நாட்களுக்கு மேலாக நம்ம பயிற்சி பண்ணியிருக்கோம். அதை பல்வேறு கோணங்கள்லையும் வெளிப்படுத்தியிருக்கோம். அப்படி கிரியை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுத்தப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ அதை சுத்தப்படுத்துதல்ல பல்வேறு முறைகளை நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பா வந்து இந்த காற்று சக்தியை ஒழுங்குபடுத்துறதுக்கு சுவாசத்தை மேம்படுத்துறதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். வாசனை உடையது, வாசனைனா செயற்கையானது அல்ல, இயற்கையானது. ஒரு பூக்களுடைய வாசனை, ஒரு அந்த காய்களுடைய வாசனை, இலையினுடைய வாசனை. குறிப்பாக வந்து நீங்க ஒரு வில்வ மரத்தை வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வில்வ மரத்தினுடைய வாசனை வந்து அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அதோட பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்த வகையில எத்தனையோ பூக்களினுடைய வாசனை பார்த்திருக்கேன். ஆனா நாங்க கிராமத்துல இருந்ததுனால அந்த காட்டு மல்லின்னு ஒரு மல்லி இருக்கு. அந்த காட்டு மல்லியினுடைய வாசனை வந்து அவ்வளவு நல்லா இருக்கும், அவ்வளவு விதமா இருக்கும். நம்மை அறியாமலேயே காற்று ஆழமாக போகும். இப்போ ஒரு கிராமத்துல ஒரு இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய சுவாசத்தினுடைய உடம்புகளுடைய திறன் வேறு. அதே போல வந்து ஒரு நகரத்துக்குள்ள ஒரு ரோட்டோரத்துல சுவாசிக்கிறவங்களுடைய நிலை வேறு. இயல்பாகவே அப்படி அமையும் உடம்புக்குள்ள. அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த இயற்கையான சூழ்நிலையில வாழ பழகினாவே நிச்சயமாக உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அது பல்வேறு இடங்கள்ல வந்து குறிப்பிட்டிருக்கோம். பல்வேறு யோகிகளும் ஞானிகளும் இதைத்தான் நம்ம வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அதுல இன்னைக்கு முக்கியமான பயிற்சியை நம்ம பார்க்க போறோம். அந்த கிரியையில வந்து நல்ல இந்த சிறுநீரக பகுதியினுடைய தொடர்புடைய இடத்துல வந்து கைகளை வச்சு செய்ய போறோம். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்குள் பகுதியில, நெஞ்சு பகுதியில வச்சு செய்ய போறோம். அடுத்து பின்னாடி மீண்டும் முழுமையாக இந்த நுரையீரல இயக்கிறதுக்கான பயிற்சியாக பார்க்க போறோம். இதுல கொஞ்சம் கும்பக பயிற்சியாக நம்ம செய்ய போறோம். எப்படின்னா காற்றை உள்ள இழுக்கிறது, உள்ள இழுத்து வந்து ஒரு 4 வினாடி நேரம் நிறுத்துவது, 6 வினாடி நேரம் வெளியேற்றுவது. நல்லா உள்வாங்கிக்கணுங்க. 4 வினாடி நேரத்துல உள்ள இழுக்கிறோம், 4 வினாடி நேரம் உள்ள இழுத்துட்டு 4 வினாடி நேரம் அந்த காற்றை உள்ள நிறுத்துறோம். நிறுத்தி வச்சுட்டு 6 வினாடி நேரம் மெதுவாக வெளியேற்றணும். வெளியேற்றி விட்டு ஒரு 2 வினாடி நேரம் வெற்றிடமாக, எப்பவுமே அந்த வெற்றிடத்துலதான் வந்து மனம் இயங்காது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த வெற்றிடத்தை வந்து நம்ம விட்டு வைக்கிறோம். விட்டு வச்சுட்டு மறுபடியும் மூச்சு இழுக்கிறோம். உள் இழுத்துட்டு மறுபடியும் பிடிச்சு வைக்கிறோம். பிடிச்சு வச்சுட்டு மெல்ல வெளியேற்றுறோம். வெளியேற்றிட்டு மறுபடியும் வெற்றிடமாக ஒரு 2 வினாடி. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உடம்பு நேர் வச்சுட்டு நல்ல ஒரு ஆழ்ந்து மூச்சு இழுத்துக்கிறாங்க. நிதானமாக உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றணும். நீங்க எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலும், குறிப்பாக போட முடிகிறவங்க, நம்மகிட்ட ஒரு மாதத்துக்கு யோகாவுக்கு வர்றவங்களே வஜ்ராசனத்துல 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்மளால போட வைக்க முடியும். அதனால நீங்களும் தாராளமாக போடலாம்னு நினைக்கிறேன். கைகளை இப்படி வச்சுக்கிறோம். கைகளை இப்படி வச்சுட்டு இது நல்ல இந்த மூட்டை இருக்கு இல்லைங்களா, இந்த இடம், இந்த விழா எலும்பு முடிகிற இடம் பாருங்க, பல்லா இருக்கும். இந்த இடத்துல வச்சுட்டு கை இப்படி வச்சிடணும். வச்சுட்டு காற்றை உள்ளுங்க. 1 2 3 4 நிறுத்துங்க. 1 2 3 4 வெளிவிடுங்க. 1 2 3 4 5 6 7 வெற்றிடம். 1 2 மறுபடியும் மூச்சில் இழுக்கிறோம். 1 2 3 4 நிறுத்துங்க. 1 2 3 4 வெளிவிடுறோம். 1 2 3 4 5 6 வெற்றிடம். இதே போல் ஒரு 5 முறை மிக பொறுமையாக, நிதானமாக, ஆழமாக உள்ளிழுத்து அந்த உள்ளிழுப்பதையும் வெளிவிடுவதையும் வெற்றிடத்தையும் கவனித்து செய்கிறோம்.
5 முறை செய்த பிறகு அப்படியே உள்ளங்கைகள் வைத்து ஒரு ஆழமான நீண்ட மூச்சு காற்று ஃபுல்லா உள்ளெடுத்து நல்ல அற்புதமான ஒரு ஒரு சுகமான ஆழமான மூச்சு காற்று உள்ளெடுத்து அப்படியே மெல்ல வெளியேறுதுங்க. முழுமையாக வெளியேற்றது. வெளியேற்றிய பிறகு அடுத்து நன்றாக அந்த அக்குள் பகுதியில வச்சுட்டு நல்ல ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு நிக்கணும். பார்த்துக்கலாம், ஒரு டம்ளர் வச்சு நிக்கணும். அந்த அளவுக்கு வச்சுட்டுங்க. அப்படியே இந்த நிலையில நன்றாக ஆழமாக உள்ளிழுக்கிறோம். ஒரு 4 வினாடி நேரத்தில் ஆழமாக உள்ளிழுக்கிறோம். அப்படியே 4 வினாடி நேரம் நிறுத்துக்கிறோம். 6 வினாடி நேரம் மெல்ல வெளியேற்றுகிறோம். வெளியேற்றிய நிலையில் வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை நீங்க உணர்ந்தாலே போதுமானது. மூச்சு இல்லைங்கிறத உணர்ந்து மறுபடியும் மூச்சு இருக்கிறோம். ஒரு 5 முறை நிதானமாக ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுவதை உணர்ந்து செய்கிறோம். மனமுகந்து செய்கிறோம். ஒரு நிதானமான அணிக மூச்சு ஆழமாக உள்ளெடுத்து மெல்ல வெளியேற்றணும். அடுத்ததாக பாருங்க, இன்னும் முழுமையாக அந்த நுரையீரலை இயக்குவதற்கு பாருங்க, கைகளுக்கு இப்படி வச்சுட்டு நல்லா இந்த முட்டி பகுதி வானத்தை நோக்கி இருக்கணும். வானத்தை நோக்கி வச்சுட்டு மீண்டும் அதே போல 4 வினாடி நேரத்தில் உள்ளெடுத்து 4 வினாடி நிறுத்தி 6 வினாடி நேரம் வெளியேற்றிய நிலையில் அந்த வெற்றிடத்தை உணர்ந்து மறுபடியும் மூச்சு விடுகிறோம். ஒரு 5 முறை ஆழமாக உள்ளிட்டு மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். வெற்றிடத்தை உணர்ந்து மறுபடியும் மூச்சு காற்றை உள்ளெடுத்து இழுப்பது 4 வினாடி நேரம், நிறுத்துவது 4 வினாடி நேரம், வெளிவிடுவது 6 வினாடி நேரம். இப்படியாக செய்கிறோம். உடலை நேராக வைத்து ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. இவ்வாறு செய்துவிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த வகுப்பை நிறைவு செய்தாலும் கடைசியாக அந்த சாந்தி ஆசனம், அந்த உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும், உள்ளங்கால் வந்து உச்சி வரைக்கும் நம்முடைய கவனத்தை கொண்டு வந்து வகுப்பை நிறைவு செய்து உங்களுடைய அன்றாட வேலைகளை தொடரலாம். சும்மா ஒரு நிமிஷம் தான் எனக்கு இருக்குது அப்படின்னா கூட அந்த ஒரு நிமிஷத்துல அப்படி உச்சியிலிருந்து பாதத்துக்கு கொண்டு வர்றது, பாதத்திலிருந்து உச்சி கொண்டு வர்றது,
ஒரு 10 நிமிடம் இருக்குது அப்படின்னா 10 நிமிடம் செய்யலாம். உங்களுக்கு வேலையே இல்லை, ஒரு சமையல் பண்ணி கொடுக்கக்கூடிய நபர் இருக்கிறாங்க அப்படின்னா 20 நிமிடம் கூட செய்யலாம். படுத்து சவாசனத்தில் மற்ற ஆசனங்கள் செய்வதை விட சுகாசனம் சொல்லுவோம். சுகமாக இருக்கிறது. நம்ம வாழ்றதே எதுக்குன்னா ஆனந்தமாக, சுகமாக, ஒரு மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருக்கிறது. அந்த சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த சாந்தி ஆசனம் மிக 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 முக்கியமானது. பள்ளிகள்ல கூட விளையாட்டா சொல்லுவாங்க, என்ன ஆசனம்லாம் பிடிக்கும் அப்படின்னா எனக்கு சாந்தி ஆசனம் தான் பிடிக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தையாக மாறி இயல்பாக இருங்க. சந்தோஷமாக வாழ்றதுதான் இந்த உடம்பு படைக்கப்பட்டிருக்குது. ஆனா இந்த மனம் வந்து மற்றதை கவனிச்சுட்டு அதன் போல இந்த உடம்பை போட்டு இழுத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கும் உடன்படுங்க. எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணணும். அந்த பூர்த்தி பண்றதுக்கு வந்து இந்த உடம்பு ஒத்துழைக்கணும். நம்ம நேரம் இல்லைன்னு சொல்றோம். ஆனா நம்ம செய்யக்கூடிய வேலைகளை முழுமையாக ஒரு நிறைவாக செய்வதற்கு இந்த பயிற்சிகள் பேருதவியாக இருக்கும். குறிப்பாக ஒவ்வொருத்தரும் அந்த பயிற்சியை நான் தொடர்ச்சியாக செஞ்ச பிறகு என்னுடைய வேலைகளை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயே முடிக்க முடியுது அப்படிங்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் முடிப்பதற்கு இந்த பயிற்சிகள் உதவும். அதுவும் இந்த காலை வேளையில வந்து நம்ம இவ்வளவு நாள் பயிற்சி பண்ணல, எங்களுக்கு பல்வேறு நிலைகளை வந்து நாங்க கடந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல வந்து நாங்க தெரியப்படுத்திக்கிறோம். அதனால இப்படிப்பட்ட பயிற்சியை நீங்க அவசியம் பண்ணுங்க. இன்னைக்கு சொல்லி கொடுத்தது கூட ஒவ்வொரு பயிற்சி முறைகளும் இருந்தனாலும் அதை வந்து வெளிப்படுத்துறது வந்து ஒரு தர்மம் இருக்கு, ஒரு நேர்மை இருக்கு. அப்படிப்பட்ட இந்த பயிற்சியை வந்து வாழும் கலையில வந்து பூஜ்ய ஸ்ரீ ரவிசங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இதைய வடிவமைச்சிருக்கிறாரு. எல்லாமே மூச்சு காற்றுறதா மையமா வச்சு, உணவு தான் மையமா வச்சு, எந்த யோகியா இருந்தாலும் எந்த ஞானியாக இருந்தாலும் அந்த திருமந்திரத்துக்கு சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சிகளை தான் சொல்லணும். அதையே வடிவமைத்து வெளிப்படுத்தினவர் வந்து ரவிசங்கர்ஜி ஐயா அவர்கள். அவர்களுடைய கல்வியும் வளர்ந்துட்டு பயணிச்சுட்டு இருக்கு. அதுல அந்த சகோதரி ஒருத்தர் நேற்று வந்து நம்ம இடத்துல வந்து கற்றுக் கொடுத்துருந்தாங்க. செந்தில் குமரன் பிளஸ் வந்து தனலட்சுமின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருந்து நம்ம இடத்துல நடக்குது. அடிக்கடி நம்ம இடத்துல நிகழ்த்திக்கிட்டே இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் வந்து குறிப்பா வந்து இந்த ஜூம்ல கற்றுக் கொடுக்குற மாதிரி எங்க இடத்துலயும் வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை நாங்க அனுபவிக்கிறோம். அனுபவிச்சுட்டு அது மேன்மையானதாக இருந்ததுனால மறுபடியும் நாங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். மக்கள்கிட்ட இருந்து எடுக்கிறோம், அதை நாங்க உள்வாங்கிக்கிறோம், மறுபடியும் கொடுக்குறோம். இப்படி கொடுத்து வாங்குறது தான் நகர்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, இப்படிப்பட்ட பயிற்சிகளை ஒரு உன்னதமான, ஒரு மேன்மையான ஒரு உடலையும் உள்ளத்தையும் உயர்த்தக்கூடிய பயிற்சிகளை இந்த குழுவில் உள்ளவர்களும் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு 5 நபர்களுக்காக தினம் வந்து இதை வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஒரு சிறந்தார்ந்து கேட்டுக்கிறோம். குறிப்பாக ஒரு ஆசன பயிற்சி கூட நாங்க ஒரு தொடர்ச்சியாக இருக்குது. பல்வேறு நபர்களும் உயர்ந்த உள்ளங்களாக வந்து பயிற்றுவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க கூட பயிற்றுவித்தோம் அப்படிங்கிறத விட நாங்க பயின்று கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, இந்த ஒரு உன்னதமான பயிற்சியை வந்து நீங்க தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு அன்பு நிறைந்த உள்ளமாக, ஒரு இரக்க குணமுடையதாக, ஒரு மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய உள்ளமாக கொடுத்து பெறுதல். நம்ம வாங்குறதை விட மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் பெரிய ஒரு அன்பு இருக்கும், ஒரு மன திருப்தி இருக்கும். அதைய மற்ற பொருள்களாக கொடுப்பதை விட ஒரு உள்ளத்தை உயர்த்த, ஒரு நபரை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய இந்த கல்வியை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டு, எல்லாருக்கும் இந்த காலை வேளையில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த பயிற்சியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அப்போ அதை வந்து நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். ஐயா, அந்த கொல்லிமலை நிகழ்வை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க. இந்த கொல்லிமலை நிகழ்வுல வந்து இந்த பயிற்சிகள் நடக்குது. மேலும் மேலும் தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு முன்கூட்டியே அப்போ குறிப்பிட்ட நபர்கள் வந்து எட்டிட்டாங்க. நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இந்த கொல்லிமலை நிகழ்வை வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த மசாஜுக்கு, மண்குழிகளுக்கு நபர்களை நாங்க தேர்வு பண்ணிட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் அது விடுதலையாக இருக்கும்.
குறிப்பாக வந்து கொல்லிமலை நிகழ்வு வந்து எங்களுக்கு அது வந்து ஒரு சுகமான சுமைன்னு தான் நாங்க நினைக்கிறோம். உண்மையிலுமே வந்து ஒரு 60-70 பேர்த்த வந்து நகர்த்தி அவங்கள வந்து வீடு கொண்டு போய் சேர்த்துற வரைக்கும் எங்களுக்கும் பங்கு இருக்குது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நடத்துறோம் அப்படிங்கிற நிகழ்வு வந்து காலச்சக்கரத்துல ஒவ்வொருத்தருடைய பங்கும் இருக்குது. நம்ம எல்லாம் சேர்ந்து நடத்துறோம். ஏதோ குறிப்பிட்ட மாதிரி வந்து இந்த குணபாலன் ஐயாவோ கண்ணப்பனோ அல்லது அந்த நாமக்கல் இருக்கக்கூடிய ராணி அம்மாவோ இருக்கக்கூடியவங்களால நிச்சயமாக நீங்க நீங்க என்ன கருத்து முன் வச்சாலும் அந்த கருத்து மேன்மையானதாக இருந்தனால், அந்த கருத்து நீங்க எங்களுக்கு அறிமுகமாகாத நபரா இருந்தாலும் சொல்றேன், அது மேன்மையானதாக இருந்தனால் அந்த இடத்தில் அந்த நிகழ்வு நிகழும் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அதனால இந்த நிகழ்வு என்பது பொதுவானது, எல்லோருத்துக்குமானது, எல்லோரும் வந்து நலமடையணும், அதை உள்வாங்கணும், அந்த சுகத்தை அந்த திருப்தியை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்றோம். உண்மையிலும் ஏற்பாட்டுனால வந்து எங்களுக்கு வந்து கூடுதலான பணி அப்படிங்கிறது இந்த நேரத்துல வந்து எல்லாரும் உணரணும். அதனால பதிவு பண்றவங்க வந்து நாங்க ஒரு 15ஆம் தேதி 16ஆம் தேதிக்குள்ள வந்து அந்த பதிவுகளை வந்து நிறுத்திட்டோம்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை நாங்க வடிவமைச்சிட்டோம்னா எங்களுக்கு வந்து அது பேருதவியாக இருக்கும். ஏன்னா நான் மாத கணக்கில் அந்த இடத்துக்கு போய் வந்துகிட்டே இருக்கேன். ஒவ்வொருத்தரையும் அந்த அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த குறிப்பிட்ட நிகழ்வை, உணவை, அந்த பயிற்சியை, அந்த குளியல் முறையை நெறிப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி கொண்டு வர்றதுங்கிறது வந்து இயல்பாக நடக்கும். அதை திட்டமிட்டுட்டோம்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, இந்த உள்ளங்கள் வந்து அதற்கான ஒத்துழைப்பை தரணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். மிக 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 பார்க்க வேண்டிய இடம் ஒரு தூய காற்று. அந்த அந்த மரங்கள்ல இருந்து பட்டு வரக்கூடிய காற்று வந்து உங்களுக்கு ஒரு 3 நாள்ல வந்து அவ்வளவு ஒரு தெளிவு கொடுக்க முடியும். ரெண்டாவது, எல்லாத்துக்கும் எண்ணெய் குளியல் அப்படின்னாலும் அந்த பிடிப்புகளை எல்லாம் விடுறது, எந்தெந்த இடங்கள்ல தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறதுக்கு வர்மா டாக்டர் வர்றாங்க. அதே போல பாத அழுத்த சிகிச்சைக்கு வர்றாங்க. அதே போல பல்வேறு கருத்தாளர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த இந்த காலச்சக்கரத்தில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உள்ளங்களும் வந்து நேரடியாக அந்த ஆற்றலை வந்து தரப்போகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒத்த கருத்துடையவங்க வந்து ஒண்ணு சேரும்போது அந்த இடத்துல வந்து ஆற்றல் அதிகரிக்கும். குறிப்பாக வந்து ஒரு ஒத்த மனநிலை இருக்கு, அந்த பவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆராசக்தி அதிகம் உள்ள நபர்கள் உள்ள இருக்கும் பொழுது ஒரு சாதாரணமாக இருக்கிறது கூட அந்த இடத்துல வந்து அது உயிர்ப்பாகும் அப்படிங்கிறது வந்து மெய்யியல் கருத்து. அறிவியல் வந்து அது எப்படி ஏத்துக்குதுன்னு தெரியல. ஆனா ஒருத்தருடைய ஆற்றல் அந்த ஆற்றலுடைய நபரோடு இருக்கும் பொழுது அந்த ஆற்றல் வந்து கூடுது. தொட்டா குணமாகும், பார்த்தா குணமாகும், பேசுனா குணமாகும், கண்ணுல பார்த்தாவே குணமாகும். அப்படிப்பட்ட நிகழ்வு வந்து நிகழ்ந்து உயர்ந்த உள்ளங்கள் இதனால் வரைக்கும் இதுல பயணிச்ச அந்த உள்ளங்கள் வந்து கேட்ட உடனே வந்து மறுப்பே தெரிவிக்கல. அந்த இடம் எப்படி இருக்கும், எங்க தங்கலாம், என்ன கொடுப்பீங்க, எதுவுமே கேட்கல. நாங்க வரோம் அப்படிங்கிற அந்த ஒத்த வார்த்தையில வந்து அந்த மொத்தமும் இந்த நிகழ்வு வந்து நல்லா நடத்துவாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. சாதாரணமானவங்க கூட தங்கருக்கு எப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமான்னு கேட்குறாங்க. ஆனா ஒரு லட்சக்கணக்கான நபர்களுக்கு அறிமுகமானவங்க வந்து ஒத்த வார்த்தையில வெளிப்படுத்துறாங்க, நாங்க வரோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்படிப்பட்ட நபர்களோடு பயன்படுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு. இவ்வளவு ஆளுமைகளும் சேர்ந்து ஒரே இடத்துல வந்து ஒரு நிகழ்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதனால வாய்ப்பை தவற விடாத. எப்பவுமே ஒரு மனிதன் வந்து வெற்றி அடைகிறான் அப்படின்னா அந்த அந்த கணத்துல அந்த ட்ரெயின் போகிற போது அதை விட்டுட்டோம்னா அடுத்த ட்ரெயின் தான். அதே போலதான் அந்த வாழ்க்கையும். அதனால வந்து வாய்ப்பை பயன்படுத்துங்க. குழந்தைகளுக்கான நிகழ்வுக்கு வந்து நாங்க மிகச்சிறந்த நிகழ்வாக திட்டமிடுறோம். அவங்கள தனியாக வந்து அந்த காகிதக்கலை நபரை திட்டமிடுறோம். அதே போல அந்த மியூசிக் இசையை வந்து இசையால வந்து மனிதனை வந்து இயக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்கள திட்டமிட்டிருக்கிறோம். அதே போல கோவில் வந்து சவுந்தரராஜன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அந்த டான்ஸ் அந்த நாங்க கூட ஏதோ ஆசனம் பண்ணுங்க அப்படி இப்படின்ட்டு அவங்க வந்து அந்த செய்கை மூலமாகவே இயக்குவதற்கான ஐயா வர்றாங்க. அதே போல எண்ணெய் உருவாக்கிய எண்ணெய் இந்த இடத்துல உங்க முன்னாடி
அமர வைப்பதற்கு காரணமான என்னுடைய பொருளாதாரத்தை அப்படிங்கிறத விட என்னுடைய மனதை, என்னுடைய செயல்பாட்டை உயர்த்தி காட்டிய உள்ளமாகிய காங்கேயம் காணிப்பண்ணையா வர்றாங்க. அது போக தாய்ச்சி பயிற்சிக்கு வர்றாங்க, தோட்டக்கலையில இருந்தவங்க வர்றாங்க. இப்படி பல்வேறு நபர்களை ஒரே இடத்தில் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமையுது. அப்படின்னால வாய்ப்பை பயன்படுத்துங்க, பயன்பெறுங்க. நேரில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி நன்றி ஐயா. கிட்டத்தட்ட 320 நாட்களை நாம் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் இன்று நமக்கு அந்த மூச்சு பயிற்சியிலும் ஒரு நுணுக்கங்களையும் அற்புதமான ஒரு விளக்கங்களையும் நமக்கு வந்து தெளிவுபடுத்தினாங்க. அதுல உள்ள விஷயங்கள் இன்னும் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து, அதாவது நம்ம அடுத்தும் காலை சக்கரத்தை கொண்டு போறது எங்கள்கிட்ட விஷயம் இருக்கு, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. 2வது காலச்சக்கரமாக இருக்கட்டும், 3வது காலச்சக்கரமாக இருக்கட்டும், நாங்க அதுக்கெல்லாம் சளைத்தவர்கள் அல்ல என்பதை போல் ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறப்பான ஒரு பயிற்சிகளை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று நமக்கு அந்த மூச்சு பயிற்சியின் தன்மைகளை பற்பல கோணங்களில் நமக்கு விளக்கிய கண்ணப்பன் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா சொன்னது போல் கொல்லிமலை நிகழ்வு அவங்க கிட்டத்தட்ட வந்து வருடக்கணக்கில் அவங்க அந்த நிகழ்வை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த நடத்தக்கூடிய நிகழ்வுல வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வா தான் இந்த காலைச்சக்கரம் நிகழ்வோட கொல்லிமலை நிகழ்வு நடக்க போகுது. அந்த விஷயங்களை பத்தி இவ்வளவு டீப்பா நம்மள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களை நடத்துறவங்களுக்கே அந்த ஒரு ஆர்வம் இருக்குங்குள்ள, அதாவது அந்த விஷயத்தோட அந்த நிகழ்வோட உள்ளார்ந்த விஷயம் வந்து அவ்வளவு பெரிய தன்மை வாய்ந்தது என்பதை வந்து மனப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. அதுல பயன்பெற வேண்டியது நம்மளுடைய கடமைதான் கண்டிப்பாக, அப்படிங்கிறத எல்லாருமே உணர்ந்து அதில் பயன் எந்த அளவுக்கு உங்களால் பயன்பெற முடியுமோ ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது மாதிரியான ஒரு இத்தனை விஷயங்களோட, இத்தனை வல்லுநர்களோட அடுத்த நிகழ்வு வந்து நடக்குமாங்கிறது நமக்கு ஒரு சந்தேகம். அதனால இவ்வளவு பெரிய வல்லுநர்கள் வராங்க, இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியோட நம்ம சிறப்பா அதை நடத்தி காட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து இந்த நிகழ்வுல கலந்துக்கிறவங்களுக்கு ஐயா சொன்னது போல் நீங்கள் ஏற்படுத்திய நிகழ்வு தான் இது, உங்களுக்கான நிகழ்வு, உங்களோட நடக்க போற நிகழ்வு. அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்வை வந்து நீங்க அதிக நபர்களோட கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த காலச்சக்கரம் நிகழ்வை சிறப்படைய செய்யுமாறு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்வில் தொடர்ந்து 3 நாட்கள் நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அறிவழகன் அவர்கள் இந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற அன்புடன் அழைக்கின்றோம். சார் மியூட்ல இருக்கு சார், அன்மியூட் பண்ணீங்க செல்ல. வணக்கம் சார். அனைவருக்கும் நான் சார்ந்த பாபநாசம் ரோட்டரி சங்க சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். 320 நாள் சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் தலைவர் சார், காரைக்கால் பிரின்சிபால் சார் அவர்களுக்கும், செயலாளர் மற்றும் அது சார்ந்த பொறுப்பாளர்களுக்கும் எங்களது பாபநாசம் ரோட்டரி சங்கம் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3 நாளும் நாங்க எப்படி கஷ்டப்படுறோங்கிறத, ஒரு சில விஷயங்களை ஏந்திரிச்சு கஷ்டமா சூழ்நிலை இருக்கும் போது கூட நீங்க இந்த 320 நாளும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்க உங்களுக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொடுக்கிறோம் சார். நாங்க ஒரு இந்த காலையில எழுந்திரிச்சு ஒரு பயிற்சி குடிக்கிறதுக்கு அது பெரிய பாக்கியமா இருக்கு. இந்த சொச்சம் பாக்கியம் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 நாளும் தொடர்ந்து இதுல இருந்து நான் கண்டினியூ பண்ண சொல்லி இது மூலியமா தெரிவிச்சு கொள்கிறேன் சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார். நீங்களும் இடையில பயணிச்சிருக்கீங்க, தொடர்ந்து வந்து தான் இருக்கீங்க குறிப்பிட்ட நாட்கள். இப்ப இதுல என்னென்ன கலந்துக்கிறவங்களோட பெரிய ஒரு விஷயம் என்னமா சொல்றாங்கன்னா, ஏந்திரிக்கிறதே பெரிய விஷயம் சொல்றாங்க. அததான் இப்ப வந்து நம்ம வந்து இதுல வந்து முன்னிறுத்த வேண்டியதா இருக்கு. அந்த ஏந்திரிக்கிறதே பெரிய விஷயங்கிறத வந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வு மாற்றுமா? ஒன்றே மாறாதது, அனைவரும் மாற வேண்டும். கண்டிப்பாக காலையில் ஏந்திரிக்க வேண்டும். அதாவது இந்த பயிற்சியல் முறைகளை விட அந்த காலையில ஏந்திரிக்கிற நிகழ்வே பெரிய ஒரு உடற்பயிற்சி தான் என்பதை அனைவரும் உணர வேண்டும். நீங்களும் வந்துகிட்டு இருக்கீங்க, அந்த மாற்றத்தை நீங்களும் ஏற்படுத்துங்கள். உங்கள் வாழ்த்திற்கு நன்றி. இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து வாருங்கள், வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்து தாருங்கள் என்று உங்களையும் கேட்டுக்கொண்டு,
தொடர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சங்கத்திற்கும், இன்று எங்களுடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்திற்கும் மற்றும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பனம் அவர்களுக்கும், திட்டத் தலைவர் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையில நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை 5:30 மணி நல்லதொரு நிகழ்ச்சி சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். வாழ்வாங்கு வாழ்க. குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. சேலம் அருள்மணி ஐயா. வணக்கம். நல்லது நல்லது நல்லது. நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். பிச்சமோடி சுப்பிரமணி. நல்லதுங்க ஐயா. வாழ்க வளமுடன்.